ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக போலீஸ் மாமாவோட நெக்ஸ்ட் பாட்டை ஆகிட்டு இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் பில்லாம் நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள பில்லாம் ஜங்குக்கு கில் பண்ணதுக்கப்புறம் உன்னை என் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வருவேன், நம்ம ஹவுஸுக்கு நீ வந்துடலான்ங்கிற மாதிரி தான் ஜாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நம்ம டேயும் ஜிமினாவண்டா டே ரொம்ப சேடாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு எப்படியும் அவர் ஒர்க்கை முடிச்சுட்டு வர டைம் ஆகும், நம்ம ஏன் கிளப்புக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும் ஜாக்ஸுமே கரெக்டாக ஜிமினா கிட்ட வந்து நின்றுட்டு ஆமாட்டையாங் நம்ம ஏன் கிளப்புக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாரி கேட்குறேன். இந்த மாரி கேட்டால் டே உன்னை அவன்டா கிளப்புக்கு கூப்பிட்டது அப்படிங்கிற மாரி ஜிமினா கோமானாட்டே இதுக்கு எடுத்தாலும் ஏன் ஜாக்ஸு கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அவன் நம்ம கிளாஸ்மேட்டு தானே, ஃப்ரெண்ட்லியாக பேசலாம்ல ஜிமின். அவன் பிஹேவியரும் அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அவன் லுக்கும் பார்க்க சொல்லி இரிட்டேட்டிங் ஆகுது, நீ யாருக்கா போய் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாரி சொன்னால் ஏன்டா இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஜிமினாவை நோட் பண்ணால் சரி நான் டென்ஷன்லாம் ஆகலாம், சரி வாங்குறேன்ட்டு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம டே ஜிமினா ஜாக்ஸும் நம்ம டே ஜிமினா கூட சேர்ந்து தான் கிளப்புக்கு வராங்க. இந்த மாதிரி கிளப்புக்கு வந்தால் கிளப்புக்குள்ளே வரட்டண்டி நம்ம டே ரொம்ப சேடாக இருந்திருப்பார். கிளப்புக்குள்ளே என்ட்ரானதோட டே இல்லை ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டார், ரொம்ப ஜாலியாக என்ஜாய்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். இந்த மாதிரி டே ரொம்ப ஹாப்பியாக ட்ரிங்க் பண்ணுறது டான்ஸ் ஆடுறதுங்கிற மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணுறத ஜாக்கு ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஜிமினா வந்துட்டு பழையபடி சேஞ்ச் ஆனதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருந்தான். டேஸஸ் அப்படியே ஒரு 1 month அப்படி மூவ் ஆன் ஆகுது. ஜங்குக்கு ஒர்க்குக்கு போகிறாரு, அவர் எப்போ ஹவுஸுக்கு வரணும்னு நினைக்கிறோ அப்போ ஹவுஸுக்கு வராரு. டேயை கண்டுக்கிறதே இல்லை, டேகிட்ட பேசுகிறதும் கிடையாது. டேயுமே எவ்வளவோ நம்ம ஜங்குக்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை வேற பண்ணுறாரு, எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் பேசவே முடியல. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஒரு பர்சன்டை பிடிச்சின்னு இருப்பார். அதுக்கான ப்ரெஸ் மீட் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ப்ரெஸ் மீட் நடந்த பிளேஸுக்கு காலேஜையே கட் அடிச்சுட்டு நம்ம மீமின் 2 பேரும் அந்த பிளேஸ்க்கு வந்துருக்காங்க. இப்போ அந்த பர்சன்டா கரெக்டாக ப்ரெஸ் மீட்டில் அந்த ப்ரெஸ் பர்சன் ஸ்டாப்பில் வெட்டிங் காட்டிட்டு இவன்டா இந்த மாதிரி ஒரு மாஃபியா லீடரோட பாடி கார்டு மட்டும் 3% அதில் நாங்கள் ஒரு பர்சன்ட்டை கில் பண்ணிட்டோம், இந்த பர்சன்ட்டை இப்போ தான் நாங்கள் லாக் பண்ணியிருக்கோம், இவனை வச்சு தான் அந்த மாஃபியா பர்சன்ட்டை நாங்கள் பிடிக்க போகிறோங்கிற மாரி ஜங்குக் பயங்கரமாக ஸ்பீச்சாக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அதே பிளேஸில் இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே எப்போது நம்மகிட்ட எப்படி வந்து தூரத்துலேருந்தே ஜங்குக்கு பார்ப்பாரோ அதே மாதிரி இங்கேயும் நம்மகிட்ட மொபைலில் வீடியோ எடுக்கிறாரு, பிக் எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக்கு. இந்த மாதிரி பிக் எடுத்துகிட்டு இருக்கிறத நம்ம ஜிமினை நோட் பண்ணிவிட்டு அட பாவி மடையாவது அதர் சிட்டியில் இருந்தேன், உன்னோட ஜங்குக் மாமாவை பார்க்க முடியலங்கிறதுக்கு ஒரு ரீசனை சொல்லிவிட்டு நேராக இந்த சிட்டிக்கு வருவேன். இந்த மாதிரி இன்டர்வியூ அப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுகள்லாம் என் மூலியமாக அந்த பிளேஸுக்கு போய் பிக் எடுப்பேன். ஹஸ்பண்ட் ஆகி அவரோட ரூமில் அவரோட பெட்டில் அவரோட ஹவுஸ்லேயே இருந்துக்கிட்டு ஏன்டா டே இது உனக்கு ஓவராக தெரியலையாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்டே இந்த மாதிரி நோட் பண்ணா டே அப்படிலாம் இல்லை, ஜங்குக்கை வளைச்சி பிக் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிக் எடுத்துகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் ஜாக்கோட இன்னொரு பாடி கார்டு அதே பிளேஸில் என்ட்ராகி அந்த பர்சன்ட்டை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணலான்ங்கிற மாதிரி ஷூட் பண்ண போனோம். அது கொஞ்சம் மிஸ் ஆகி அதர் பர்சன்ட்டை போய் ஷூட் ஆயிடும். இந்த மாதிரி ஷூட் ஆனதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறும் பயண்டா மீனுமே பயந்துருவாங்க. இந்த மாதிரி பயண்டா அவனை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ஷூட் பண்ண பர்சன்ட்டை பாயிண்ட் பண்ணவும் இந்த பர்சன்ட்டை கரெக்டாக மார்க் அவங்க லாக் பண்ணி வச்சுருப்பாங்களா லாக்அப் அங்கே கூட்டிகிட்டு போனால் ஜங்குக்கும் மற்ற ஒரு 5 போலீஸ் ஆஃபீஸரும் ஷூட் பண்ண பர்சன்ட்டை ஃபாலோ பண்ணப்படி வந்தால் இப்படி போகிறவன் சும்மா போகாமல் செல்ஃபி மேலே செல்ஃபியாக பிக்கு மேலே பிக் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம டேயை கிரிப்பாக பிடிச்சி டேயோட நெக்லேயே கன்னை வைக்கவும் இதை பாட்டு ஜங்குக்கு பேக்ஸில் வந்த பர்சன்ட்டும் ஷாக் ஆனால் ஜிமினாவுமே ரொம்ப ஷாக்கில் டேயை நோட் பண்ணால் டேக்கிட்ட அள்ளு விட்டுருச்சு. அள்ளு விட்ட பொசிஷன்லேயே அப்படியே தனக்கு முன்னே வந்து நிற்கிற ஜங்குக்கை பார்க்குறாரு. எல்லாருமே ஜங்குக்கும் மற்ற 5 பர்சன்ட்ஸுமே கன்னை ரோல் பண்ணபடி அந்த பர்சன்ட்டை ஷூட் பண்ண ரெடியாக இருந்தான். டே இந்த பிளேஸில் நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக்குமே ஷாக் ஆகி இவன் எங்கே என்ன பண்ணுறான், இப்போ காலேஜ் டயத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணால் ஐயோ மாமா என்னை பாட்டுட்டான், செத்தேனா போச்சு எல்லாம் போச்சு, ஏன்டா டே 10% இருக்கிற பிளேஸில் என்ன ஏடா பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி டே பயத்தில் அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தான்.
இங்கே பாரு ஜங்குக், ஒழுங்க மரியாதையா உன் ஹேண்ட்ஸ்லையும் உனக்கு கீழே ஒர்க் பண்ணுற மற்ற போலீஸ் ஆஃபீஸரோட ஹேண்ட்ஸில் இருக்கிற கன்ஸை மட்டும் கீழே போட்டுருங்க, இல்லை இதே பிளேஸில் இந்த பர்சன்ட்டை நான் கீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹெட்லேயே கன்னை வச்சபடி ஷூட் பண்ணுற மாதிரி பண்ண போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இல்லை கீழே கெட்டும் பண்ணாட இப்போ என்ன கணக்கில் போடணும் அவ்வளோ தானே, கணக்கில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சிலவும் அந்த 5% கணக்கில் போட்டால் உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமாடா, கணக்கில் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் அப்படியே அந்த கன்னை கீழே போடுவாரா அந்த மாதிரி போட்டான். ஜங்குக் கண்ணை கீழே போட்ட அடுத்த செகண்டே டேயை பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளி ஓட்ட வேகட்டிலேயே அவன் அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுவானா இந்த மாதிரி ஓட ட்ரை பண்ணான். டேய் புஷ் ஆகி கீழே விழ போகிற மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஜங்குக்கு வேகமாக வேண்டும் டேயை கிரிப்பாக பிடிச்சபடி ஜங்குக்கு பேக் சைடில் ஹிப்புக்கிட்ட, அதாவது ஹிப்புக்கிட்ட இருக்கிற கன் இன்னொரு கன் வச்சுட்டுருப்பாரு. அதை எடுத்து அந்த பர்சனோட ஃபீட்டை பாயிண்ட் பண்ணபடி 2 புல்லட்ஸை ஷூட் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஷூட் பண்ணால் அந்த பர்சன்ட் அப்படியே கீழே விழுவானா, இந்த மாதிரி விழுந்தா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பயத்தில் நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக ஹக் பண்ணபடி பிடிச்சான். எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. வந்து அந்த பிளேஸில் ஜங்குக் தன்னோட ஒய்ஃப்னு சொல்லவும் முடியாது, ஏன்டா இங்கே வந்தனுங்கிற மாதிரி அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி திட்டவும் முடியாது. அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி டேயை சேஃபாக பிளேஸில் விட்டுட்டு அந்த பர்சனோட ஹேண்ட்ஸுக்கு ஹேண்ட் கப் போட்டு லாக்கப்புக்கு இழுத்துட்டு போவாரா. இந்த மாதிரி இழுத்துட்டு போனால் ஜிமின்னு இன்னைக்கு நைட்டு என் மாமே என்ன பண்ண போகிறோன்னு தெரியலடா, பயமாக இருக்குதுடா. என்னடா பயமாக இருக்குனுங்கிறேன், வாடா கிளப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கிளப்புக்கு எதுக்குடா போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டான். இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கார் இந்த பசண்டை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி இன்னொரு கேர்ள் வந்து நிற்கிறான். அந்த கேர்ள் வந்து ஜங்குக்கில் ஒர்க் பண்ணுற கேர்ள் தான். அந்த கேர்ளோட நேமை வந்து லாரான்னு வச்சுப்போம். லாரா வந்து இப்படி அந்த பசண்டை லாக்கப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு ஜங்குக்கை வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணபடி ஜங்குக் எவ்வளோ ஒரு கெட்டான மூமெண்ட்டா, இன்னும் உன்னோட அந்த துணிச்சலும் டில்லும் குறையவே இல்லை தெரியுமானுங்கிற மாரி லாரா ஜங்குக்கு ஹக் பண்ணபடி பிடிக்க பயத்திலே ஜங்குக்கு மேலே இருக்கிற பயத்திலே நின்றுட்டு இருந்துட்டு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஷாக்கானா ஜிமினாவுக்குமே அடே ஷாக்னஸ்லேயே ஜங்குக்கு இந்த கேலியை நோட் பண்ணான். ஜங்கு கூட வந்து அந்த 5%மே இந்த பர்சன்ட்டை ஜீப்பில் எட்டுங்கிற மாதிரி சொல்லுவோம். அவங்க வந்து காரில் கொண்டு வந்து கரெக்டாக அந்த பர்சன்ட்டை பேக் சீட்டில் வைக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கேர்ள் கிட்ட பேசினபடியே நம்ம ஜங்குக் அந்த கார்கிட்ட போயிட்டுருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்க்க டேயோட ஹார்ட்டில் ஒரு மாதிரி பெயின் ஆகுது. என்ன நம்ம மாமா நம்மகிட்ட பேசுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறான், அந்த கேர்ள்கிட்ட என்ன இவ்வளோக்குள்ள பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட நோட் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கிட்டேயே கண்டுக்கவே இல்லை. அவர் அந்த பசண்டை பிடிச்சி வச்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி அந்த கேர்ள்கிட்ட பேசினபடியே அவங்க ஜங்குக்கோட கார் இருக்கும்ல, போலீஸில் ஒர்க் பண்ணுற கார், அந்த காரில் டோரை ஓப்பன் பண்ணி அந்த கேர்ளை அந்த காரில் உட்கார வச்சுட்டு அந்த காரை ட்ரைவ் பண்ணபடி அந்த பசண்டை அங்கேருந்து பிடிச்ச பொசிஷன்லேயே அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமின் கிளப்புக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி இப்போ டேயை சொல்லவும், இல்லை மச்சான் சும்மா சொன்னேன்டா, கிளப்புக்குள்ள ஒன்று போவான்டான்டா, நீ போகாட்டாலும் சரி எனக்கு இப்போ போகணும் போலதான் இருக்குது, கிளப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நேராக கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கிளப்புக்கு கூட்டிகிட்டு போனால் இப்போது நைட்டு 8 o'clock ஆயிடுச்சு. ஜங்குக்கு அந்த பர்சன்ஸ் 2 பர்சன்ஸ் இருப்பாங்களா, அதில் 2 பர்சன்ஸையும் லாக்கப்பில் போட்டு லாக் பண்ணிவிட்டு நேராக 4 o'clock போலயே ஹவுஸுக்கு வந்துருப்பார். டேட்டா பேசி தீரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துருப்பார். ஆனால் 8 o'clock ஆயிடுச்சு, இன்னும் ஹவுஸுக்கே வரல. இந்த மூமெண்ட்டுக்கு டென்ஷன் ஆகி மார்க்குக்கு கால் பண்ணி ஏன் இன்னும் வரலங்கிறது தெரியல, டேயோட மொபைலை ட்ராக் பண்ணி அவன் எங்கே இருக்கானுங்கிறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டேயோட மொபைலை ட்ராக் பண்ண சொல்ல அது கிளப்பில் இருந்து வர சிக்னலை நோட் பண்ணிவிட்டு கிளப்போட நேமையும் சொல்லவும் அவன் ஏன் அங்கே போனானுங்கிற மாதிரி ஜங்குக்கு நேராக அந்த கிளப்புக்கு தான் வராரு. இந்த மாதிரி வந்தாட்டே அந்த பிளேஸில் ட்ரிங்க் பண்ணபடியே அப்படியே சேடாக இருக்கிற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டேயோட மூடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், அவன் ரொம்ப சேடாக இருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி மச்சி பண்ட நேரத்துலேருந்தே ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கும், சாங் வர செம்ம வைபாக இருக்குது, ஒரு 2-3 ஸ்டெப்பு போட்டு விட்டால் நல்லா இருக்குமே, வாடா மச்சான் நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டுக்காண்டி டான்ஸ் ஆடுற பிளேஸ்லேயே கொண்டு வந்து விட்றாரு. டேயுமே
கொஞ்சம் ஹவர்ஸ் அப்படியே நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிகிட்டே இருந்தவர் ஜிமினா டான்ஸ் ஆடுற மூமெண்ட்டுக்கு ஜிமினா ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டான்ஸ் ஆடுறா, என்னடா பண்ணிகிட்ருக்குங்கிற மாரி அவர்கிட்டயே சேஞ்ச் பண்ண டான்ஸ் ஆட வைக்க டேயுமே ஜாலியாக சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு. இந்த மாதிரி ஜிமினா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறபடி ட்ரிங்க் கிளாஸ் பக்கத்தில் வெயிட்லாம் இருப்பாங்களா, அவங்க எடுத்துகிட்டு போகிறேன் அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்து ஸ்கிப் பண்ணபடி குடிச்சோ. டேயோட சீக்ஸ்லேயே ஒரு ஸ்லாப் இந்த மூமெண்ட்டை பாட்டுட்டு அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்த பர்சன்ட் அவ்வளோ ஒரு ஷாக்கிங்கில் அப்படியே நின்னம். டே அப்படியே சீக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சபடியே நிமிண்டு நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. உனக்கு என்ன திமிர் இருந்தா என்ன மாதிரி கிளப்பில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருப்பேன், என்னடா பண்ணிகிட்டு இருக்கங்க வந்து அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி கிளப்புக்கு வெளியே இழுத்துட்டு வராரு. இந்த மாதிரி இழுத்துட்டு வேண்டாம் டேடா ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து விட ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி எடுத்து விட ட்ரை பண்ணால் ஜொங்குக்கு அப்படியே டேயை புஷ் பண்ணி கிளிப்புக்கு வெளியே இழுத்துட்டு வந்ததோடையே திரும்பவும் ஸ்லாப் பண்ண வேண்டாம் ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை நம்ம டே பிடிச்சிடுவார். இந்த மாதிரி பிடிக்கிறத பட்டுட்டு ஜிமினா ஷாக்கானா ஜங்குக்கு இன்னும் கோவமாகி பிடிக்கிற டேயோட ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சி திருக்கி வளைக்கிறாரு. வளைச்சபடி பேக் சைடாக லாக் பண்ணப்படி பேக் பண்ணோம்ல அந்த மாதிரி லாக் பண்ணப்படி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, காலேஜுக்கு அனுப்புனா இன்டர்வியூ நடந்துட்டுருக்க பிளேஸுக்கு வந்துருக்கேன். காலேஜ் முடிஞ்சு ஹவுஸுக்கு வர டைட்டில் ஹவுஸுக்காவது வந்துருவேன்னு பார்த்தா கிளப்பில் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கட்டே அங்கே நீ அப்படிங்கிற மாதிரி பேச நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணால் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா டே ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுகிற, எதுக்குடா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா வந்து அவன் ட்ரிங்க் பண்ண போர்டெல்லாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட பேச வேண்டாம். நான் கரெக்டாக தான் பேசிகிட்ருக்கேன், ட்ரிங்க் பண்ண போர்டெல்லாம் ஒன்றும் பேசலை, நான் நார்மலாக ரியாலிட்டியில் தான் பேசுகிறேன், நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பாட்டு இந்த மாதிரி பேசணும். நம்ம ஜங்குக்கு கோவத்தில் இப்போவும் ஸ்லாப் பண்ண ஃபுல் ட்ரிங்க் பண்ண போர்டில் இருந்தவர் ஃபுல்லாக மயங்கிடுவார். இந்த மாதிரி மயங்கினதை பட்டுட்டு ஆகா டேயோட மாமனே டேயை கில் பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் ஜங்குக்கு நோட் பண்ணால் மயங்கின மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயை நேராக ஹவுஸுக்கே தூக்கிட்டு வந்துருவார். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் அப்படியே பெட்டில் இருந்து உட்காருவார். அந்த மாதிரி உட்காண்டா ஜங்குக்கு மறுபடியும் லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரமாக திட்டி லெசனுக்கு மேலே லெசனு இந்த மாதிரி லெசன் எடுக்கிறத பாட்டுட்டு டேக்கி அப்செட்டுக்கு மேலே அப்செட் ஆகி டென்ஷன் ஆகி வாயை மூடுறீங்களா மாமா அப்படிங்கிற மாதிரி வரா. இந்த மாதிரி கட்டுனா இந்த சவுண்டை ஜுங்கு கூட மாம் நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம்குள்ள என்ட்ரு ஆகவும் வந்து கோட்டில் கட்டினவர் ஒன்னிலாண்டி சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ரூமை விட்டு வெளியே போயிடலான்ங்கிற மாதிரி போனால் டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி மாம் நான் டேட்டை கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணபடி என்னடா ஏதோ கட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு, என் மாமா பாட்டோன்னே சைலண்ட் ஆகிற மாதிரி நான் ட்ராமா பண்ணிகிட்ருக்கியா, என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கோவம் அந்த மாதிரி பேசுனா மாமா நீ முதல்ல ஒரு ஹஸ்பண்டை நடந்துக்க திங்க் பண்ணிக்கோனே, எனக்கு மாமாவாட்டா உன்னால் இருக்க முடியல, நான் உன்னோட ஒய்ஃப், எனக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு அப்படி என்கிட்ட வந்து ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி பேசியிருப்பியாடா, நானாக உங்ககிட்ட வாலண்டரியாக பேச வேண்டாலும் ஏன் எனக்கு கால் பண்ணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். நான் உங்ககிட்ட கால் பண்ணவும் இல்லை, நான் உங்ககிட்ட பேசவும் இல்லை. உனக்கு எப்போ உன் ஒய்ஃப் கிட்ட பேசணும்னு திங்க் ஆகுதோ அப்போவே வந்து நீ என்கிட்ட பேசு, அது வரைக்கும் நான் உங்ககிட்ட எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணலை அப்படிங்கிற மாரி ஜங்கு கூட ஆன்சர் எடுத்து விட்டு போகலான்ங்கிற மாரி போனால் ஜங்குக்கு திரும்பவும் ஏன் அந்த வாலை லாக் பண்ணபடி நான் ஒரு கொஸ்டின் கேட்டால் நீ ஒரு ஆன்சர் பண்ணிட்டு போகிற, கிளப்புக்கு எதுக்கு போனேன்னு தான் என்னோட கொஸ்டின், அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசாத. நானும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் மாமா, நீ முதல்ல ஹஸ்பண்டை எனக்கு நண்டுக்கோ, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரூல் போட்டுறதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையானுங்கிறத நீ என்கிட்ட வந்து கேளு அப்படிங்கிற மாதிரி இப்படி பேச இதுக்கு தான் நான் மேரேஜே வேண்டான்னு என் மாம்கிட்ட சொன்னேன். மேரேஜ் லைஃப்பில் என்னோடய பார்ட்னர் எனக்கு கேட்ட மாதிரி இருக்க மாட்டாங்க, அதுலேயும் முக்கியமாக நீ அதுக்கு கரெக்டான பார்ட்னர் இல்லைங்கிற மாதிரி என் மாம்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், நான் சொன்னதை எங்கே கேட்டாங்க, தேவையில்லாமல் உனக்கு என்ன மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கண்ட மெனிக்கே திட்டிட்டு ஏன் நான் போடுற ரூலை ஃபாலோ பண்ண முடியாதா, ஃபாலோவே பண்ணான்டா, இன்னும் 5 மந்த் எண்ட் ஆகட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்,
உனக்கு பிடிச்ச பர்சன்ட்ட நீ மேரேஜ் பண்ணிக்கோங்கிற மாதிரி இப்படி ஜங்குக்கு சொல்லிட்டு ஹவுஸ்லேருந்து வெளியே போனால் இந்த வேலை கேட்டு நம்மகிட்டே ரொம்ப ஒரு மாதிரியாகி பெயின் ஆகி அப்படியே காலேஜுக்கு ரெடி ஆகணும்னு நினச்சவர் காலேஜுக்கு போகிற திங்கிங்கே இல்லாமல் காலேஜுக்கு போகிற மாதிரி ஃபுல்லாக ரெடியாகி ஹவுஸை விட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் காலேஜுக்கு போகல, டேயோட சிட்டிக்கு வந்துட்டார். இந்த மாதிரி வந்தா டே, ஜிமினா 2 பேருமே தான் டேயோட ஹவுஸ்க்கு வந்துருப்பாங்க. நம்ம ஜங்குக்கோட மாம் தான் நைட்டு 7 ஆன இருக்கும். டே இன்னும் காலேஜுக்கு போனவன் வரலடாங்கிற மாரி ஜங்குக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு என்னடா பிரச்சனை, நம்மளை டென்ஷன் ஆக்கிறதுக்கே இந்த மேரேஜ் லைஃப்குள்ள நம்மளை கொண்டு வந்து என் பேரண்ட்ஸ் விட்டுட்டு என்ன அவனுக்கு என்ன வச்சுக்கிட்டு இப்போ மட்டும் அவன் எங்கேயாவது கிளப்பில் இருக்கட்டும் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி புலம்புனபடியே நம்ம ஜங்குக்கு மார்க்குக்கிட்ட டேயோட மொபைலை ட்ராக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லவும் இப்படி டேயோட மொபைல் லொக்கேஷன் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல திரும்பவும் ஜங்குக்கோட மாம் 2 கால் வரவும் நான் டே எங்கே இருக்கான்னு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்கு கோமா கட்டுனா டேயோட ஹவுஸில் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் சொல்கிறத கேட்டுட்டு அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் பாட்டியா, நான் சொல்ல வரட்ட கொஞ்சமாவது அவனோட காற்றுல ஒரு வேடாவது விழுதான் பாரு, காலேஜுக்கு அனுப்புனா இவனா அப்படிங்கிற மாரி டென்ஷன்லேயும் கடுப்புலையும் நம்ம ஜங்குக்குனா மார்க் நீ ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உன்னோட ஹவுஸுக்கு போ, எனக்கு இன்னொரு ஒர்க் இருக்குங்கிற மாரி ஜங்குக்கு கார் எடுத்த பொசிஷன்லேயும் டேயோட ஹவுஸுக்கு தான் கிளம்பி வருவாரா. அந்த மாதிரி கிளம்பி வந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சி. மார்னிங் தான் ஜங்குக் டேயோட ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஹாலில் டேயோட பேரண்ட்ஸ் கிட்ட பட்டுட்டு என்னாச்சு ஜங்குக், ஏதோட்டு 2 பேருக்குள்ள ப்ராப்ளமாக என்ன, டேட்டா எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான், ரூம்லே தான் இருந்தான், இப்போ எங்கிட்டே இப்போ அவன் பேக் சைடில் எங்கள் ஹவுஸுக்கு பேக் சைடில் ஒரு பெரிய ரிவர் போகுது, அங்கே மற்ற சில்ட்ரன்ஸ் கூட பேபிஸ் கூட அவன் எஜில் இருக்க பர்சன்ஸ் கூட ஸ்விம் பண்ண போயிருக்கான். ஸ்விம் பண்ண தானே, அதெல்லாம் நல்லா பண்ணுவான், என்னை ரிங் போட்டு என்னை மேரேஜ் பண்ணிவிட்டு அவன் என்ன மாதிரி தான் என் ஒர்க்கை மட்டும் கெடுக்கிற ஒர்க்கை தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டே என்னெல்லாம் கொண்டு வந்தானுங்கிற மாரி கேட்கவும் டே காலேஜ் பேக்கோட தான் வந்தான் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு நேராக நம்ம டேயோட ரூம் எதுன்னு கேட்டு டேயோட ரூமுக்கு வேகமாக வருவாரா. அந்த மாதிரி டேயோட ரூம் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு டேயோட காலேஜ் பேக்கு, டேயோட மொபைலு, டே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருக்காருல அதுக்கு டே வேர் பண்ணியிருக்கான ட்ரெஸ்ஸஸும் 2 ட்ரெஸ்ஸஸ் எட்டுருக்காரு. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு இவனுக்கு என்ன துணிச்சல் இதெல்லாம் தூக்கிட்டு இருக்கானுங்கிற மாரி எனத்தெல்லாம் டே தூக்கிட்டு வந்தாரோ அது அவ்வளோத்தையும் ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே போகலானுங்கிற மாதிரி போனால் வாலில் டே குக்கோட சைல்டு பிக் இருக்கிறத பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பெட்டில் வச்சபடியே வாலில் இருக்கிற டே குக்கோட பிக் சைல்டு ஏஜில் உள்ள பிக்கை அப்படியே நோட் பண்ணபடி இந்த பிக் அப்படிங்கிற மாதிரி அந்த பிக்கை அப்படியே நோட் பண்ணால் ஜங்குக்கு தானே ஏஜ் அதிகம், டேக்கு கொஞ்சம் ஏஜ் கம்மி தானே. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் டே கூட இருந்த ஒரு மெமரி ஃபுல்லான பிக்கு தான். அந்த பிக்கை பார்க்க சொல்லியே ஜங்குக்கு டே சைல்டு ஏஜில் ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ண மூமெண்ட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த பிக்கை கூட ஒரு பெரிய ஃபைட்டை பண்ணி தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த ஃபைட்டெல்லாம் திங்க் ஆகி ஸ்மைல் பண்ணப்படி இந்த பிக்கை இவ்வளோ பெரிய பிக்காக வாழ மாட்டியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ண பொசிஷன்லேயே திரும்பினா ரூம் முழுக்க நம்ம ஜங்குக்கோட பிக்காக இருக்கிறத இப்போ என்ன நோட் பண்ணுறாரு, ஜங்குக்கோட சைல்டு ஏஜ் பிக்கில் இருந்து இப்போ போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற மொத்த பிக்குமே இருக்குது. இத்தனை பிக்கு ரூமை சுற்றி இருக்கிற இடம் பிக்லலாம் ஐ லவ் மாமா, ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் ஜேகேங்கிற மாதிரி ஜங்குக்கோட பிக்குக்கு கீழே இவரே எழுதி வச்சுருக்காரு. இது எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணப்படி அந்த பிக்கை நோட் பண்ண சொல்லியே ஜங்குக்கோட ஹார்ட் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு கில்ட்டி ஃபீலுக்கு வந்திருக்கும். இத்தனை பிக்கு என்னோடய பிக்கு வச்சுருக்கானுங்கிற மாதிரி ரூமை நோட் பண்ணிட்டு இருந்தவர் பிக்கில் இந்த மாதிரிட்டு எழுதியிருக்க வேடெல்லாம் பார்க்க சொல்ல ஜங்குக்கோட ஹார்ட் ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் கரெக்டாக அந்த ரிவர்கிட்டே வருவார். அந்த மாதிரி ஜிமினா கூட சேர்ந்து ஸ்விம் பண்ணபடி நம்மகிட்டே ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணபடி விளாண்டுட்ருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜிமினா ஜங்குக்கு நிற்கிறத பட்டுட்டு ஷாக் ஆகி ஐயோ அடுக்கலை எப்படி இங்கேடா இருக்கோங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஒருவேளை டேயோட மாம் கால் பண்ணி சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கு என்னடா
என்ன நான் உன்னை பிடிச்சிருவேனுங்கிட்டுக்காக என்ன நீ தசை திருப்பிறியா? நான் கண்டிப்பாக உன்னை பிடிச்சிருவேன். நான் எங்கே நீ எங்கே என்ன பிடிக்கிறடி? உன்னை பிடிக்கிட்டா உன் மாமன் வந்துட்டானே அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்ன பிடிக்க வந்துட்டாங்களா? யாரை சொல்கிறேன்? உன்னை யார் பிடிக்க முடியும்? உன் மாமன் தான் உன்னை பிடிக்க வருவான். உன் மாமன் தான் இப்போ வந்துருக்கான், பின்னாடி திரும்பி பாரு அப்படிங்கிற மாரி இப்படி நம்ம ஜிமினா சொன்னான். மாமன் வந்துருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தவர் அப்படியே திரும்பி கரையில் ரிவருக்கு கரை இருக்கும்ல, அந்த கரையில் ஜங்குக்கு நிற்கிறத நம்மகிட்ட வாட்டருக்குள்ளே இருந்த பொசிஷன்லேயே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் வெளியே வா அப்படிங்கிற மாதிரி வாயை டர்னெல்லாம் சொல்லலை, ஃபிங்கரை வச்சு வெளியே வானுங்கிற மாதிரி ஹேண்ட்ஸில் ஃபிங்கரை வச்சு மூவ் ஆன் பண்ணி காட்டுறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு ஃபிங்கராலேயே வெளியே வான்னு கூப்பிடுறத நோட் பண்ணிவிட்டு டேடா நான் வரலனுங்கிற மாதிரி ஜொங்குக்கை பட்டு கட்டியே சொல்கிறாரு. நான் எடுக்க வரணும், நான் அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்துருக்கேன், நான் அங்கே தான் இருப்பேன், நான் எங்கேயும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒழுங்கு மரியாதையாக ரிவரை விட்டு வெளியே வரியா இல்லை உன்னை எப்படி வெளியே வர வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும், வெளியே வரியானுங்கிற மாதிரி கோவமா ஜொங்குக்கு பேசுகிறத கேட்டு டே ப்ராப்பர்ட்ட பெருசாக காட்டுடா, சொன்னா கேளுடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், நம்ம டைம் அப்படியே அந்த ரிவர்லேருந்து வெளியே வருவார். அந்த மாதிரி வெளியே வந்தா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஷர்ட்டு சாக்ஸ் எல்லாமே ஒயிட்டாக தான் வேர் பண்ணியிருப்பாராம். அந்த மூமெண்ட்டுக்கு டிஷர்ட் போட்டிருக்கிட்டு அப்படியே பாடியோட ஃபுல்லாக ஒட்டி பாடி ஸ்கின் மட்டுமா அப்படியே ஃபுல்லாக ரிலீஃப் ஆகி வெளியே தெரியுது. இந்த பொசிஷனில் வாட்டர் ஃப்ளவர் ஷாப் ஆனால் மூமெண்ட்லேயே வெளியே வருவாரா, சும்பான பொசிஷனில் இந்த மாதிரி வெளியே வரது பட்டுட்டு ஜொங்குக்கு டேயோட ஸ்கின் ஃபுல்லாக பாடி ரிலீஃப் ஆகி இந்த டிஷர்ட்டை விட்டு ரிலீஃப் ஆகி வெளியே தெரியுதை நோட் பண்ணிவிட்டு அங்கே யூஸ் பண்ணதுக்கு டவல் ட்ரெஸ் கொண்டு வந்துருப்பார். அந்த டவலை அப்படியே எடுத்தபடி கிட்ட க்ளோஸ் ஆகிறவும் பயத்துலேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். டேயோட பாடி அப்படியே ஃபுல்லாக அவர் கவர் பண்ணால் நம்மளை மாமி அடிக்கிடாமல் போகிறானுங்கிற மாதிரி ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணால் நம்ம டேயோட பாடியை ஃபுல்லாக டவலை வச்சு கவர் பண்ணபடி கிரிப்பாக நம்ம ஜொங்குக்கு பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா அப்படியே பயத்துலேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஆன்சர் எடுத்துகிட்டு ஹவுஸுக்கு கிளம்பு இப்படி சொல்லிவிட்டு வீமீன் 2 பேரையுமே டேயோட ஹவுஸுக்கு கூட்டி வர்றாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் டேடா ட்ரெஸ் சேஞ்சு பண்ணிகிட்ருக்காரு. இப்போ மாமா என்ன ப்ராப்ளம் பண்ண போகிறான்னு தெரியலையே, ஒருவேளை நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கும் டேக்கு செட் ஆகலான்ங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி என்னை இங்கேயே விட்டுட்டு போகலான்னு திங்க் பண்ணிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி இருந்தால் டயாங்கண்ணா மாமன் கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமன் கட்டுனா நான் கீழேயே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பெட்லேயே உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தா என்ன இவனுக்கு காடே கேட்க மாட்டாங்கங்கிற மாதிரி ஜிமினாவும் டேயோட பேரண்ட்ஸும் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஜொங்குக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேராக ரூமுக்கு போனால் போச்சு போ, அவனா வெளியே வந்துருக்கலாம், இப்போ அவன் மாமெல்லாம் ரூமுக்கு போகிறானுங்கிற மாதிரி ஜிமினா ஷாக்கிங்லேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடி ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே கரெக்டாக டேயோட ரூமுக்கு வருவாரா இந்த மாதிரி வேண்டாம். இப்போ நம்ம ஜங்குக்டா கரெக்டாக டேயோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடி ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா பெட்டில் டென்ஷனில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு உன்னை பேரண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, உனக்கு கார்டு கேட்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி கோமா பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை மாமா, எதுக்காக இந்த மாதிரி என்னை பயமுட்டிகிட்டே இருக்கிறீங்க, எனக்கு கார்டெலாம் நல்லா தான் கேட்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு பயத்தை அவருக்குள்ளேயே வச்சுருக்காரு. ஹேண்ட்ஸ்லாம் நடுங்குது. 2 ஹேண்ட்ஸை வச்சு கிரிப்பாக ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி பிடிச்ச பொசிஷன்லேயே ஜொகுக்கு பாட்டு இந்த மாதிரி பேசினா ஜொகுக்கு அப்படியே நேராக கிட்ட வந்துட்டு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சா என்ன பண்ணுறீங்க, என்ன இப்போ என்ன என்கிட்ட 6 மந்த்து கழிச்சு டிவோர்ஸ் கொடுப்பேன்னு சொன்ன மாதிரி என் பேரண்ட்ஸ்கிட்ட எனக்கும் டேக்கு செட் ஆகாது, அதனால எங்கேயே விட்டுட்டு போகிறேன், 6 மந்த்து கழிச்சு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேங்கிற மாதிரி என் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல வேண்டிங்களா, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டுட்டு டேயோட லிப்லேயே அப்படியே நம்ம ஜொங்குக்கு பிக்கிஸ் பண்ணவும் ஷாக் ஆகி ஜொங்குக்கு நோட் பண்ணோம். இந்த மோட்டு ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாமல் வல்லனே பேசிட்டுனே தெரியல, வல்லன்னு எதையாவது உன்னை பேசிக்கிட்டே தான் இருப்பியாடா அப்படிங்கிற மாதிரி டேயோட லிப்ல அப்படியே பிக்கிஸ் பண்ணவர் லிப் லாக் பண்ணுவார். அந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜங்குக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஷாக்கிங்லேயே ஜங்குக்கு நோட் பண்ணால் ரூமுக்கு ஜங்குக்கு ஃபாலோ பண்ணி வந்துட்டேன் நம்ம ஜிமினா. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இன்னும் ஷாக் ஆனால் இந்த மாதிரி ஷாக் ஆகுற மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த மூமெண்ட்டுக்கு தான் டேயை கூப்பிடுங்கன்னு என்கிட்ட சொன்னாரா, சரி
என் மச்சான் அவன் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சான். ஹாப்பியாக இருந்தா ஓகேடா அப்படிங்கிற மாரி ஜிமினா நேராக அப்படி ஸ்டெப் ஏறி கீழே இறங்கி வேண்டாம். டேட்டா அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணபடி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பண்ணுறா அவ? ஆ என்ன பண்ணிகிட்ருக்க அவன்? ஏன் என்ன பண்ணுன்னு தெரியாதா என்ன? அப்படிங்கிற மாதிரி பேசின பொசிஷன்லேயும் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஒழுங்கு மரியாதையாக ஹவுஸுக்கு கிளம்புனுங்கிற மாரி டேயை நம்ம ஜொங்குக் அவரோட ஹவுஸில் இருந்து ஜொங்குக்கோட ஹவுஸ்க்கே கூட்டிகிட்டு வந்துருவாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தான். என்னாச்சு டேமா ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நீ சிட்டிக்கு போனேன்னுக்கிற மாதிரி ஜொங்குக்கோட மாமா இந்த மாதிரி கேட்டா அவன் ரொம்ப டயர்டில் இருக்காமா, அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவில் ப்ராப்ளமாக இருந்த மாதிரி இருக்குது, ஹெட்டேக்குன்னு சொன்னான். அவனுக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி வாங்க, அவன் கொஞ்சம் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசின பொசிஷன்லேயே எதையுமே பேச விடாமல் ரூமுக்கே கூட்டிகிட்டு வந்துருவார். இந்த மாதிரி ரூம் கூப்பிட்டு வந்தா எப்போ நான் எனக்கு ஹெட்டேக்குன்னு சொன்னேன், இங்கே பாரு டயாங், இங்கே பாரு, சரி ஓகே நான் உன்னை இப்போ வான் பண்ண விரும்பலை, சொல்லாமல் கொல்லாமல் இப்படிலாம் அடுத்த டைம் ஹவுஸ்லேருந்து வெளியே போகிற வேலை வச்சுக்காட்ட. உன் பேரண்ட்ஸோட ஹவுஸுக்கு போகணுன்னு உனக்கு திங்கிங் வந்தாலும் என்கிட்ட இல்லை என் மாம் கிட்ட டேடு கிட்ட சொல்லு, அவங்க உன்னை கொண்டு போய் விடுவாங்க. இதான் லாஸ்ட்டாக இருக்கணும். இங்கே யாருக்குன்னு தெரியாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது, புரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னான். காஃபியோட கரெக்டாக ஜொங்குக்கோட மாம் என்ட்ரு ஆகுறாங்க. ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் காஃபி கப்பை கொடுத்துட்டு ஜொங்குக்கோட மாம் ரூமை விட்டு வெளியே போனான். அந்த காஃபி கப்பை அப்படியே நம்ம டேட்டை கொண்டு வந்து கொடுக்கவும் அப்படியே அதை ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணான். ஜொங்குக்கு அப்படியே எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்குது, டைம் வேறு 4 o'clock ஆயிடுச்சு, நீ ரெஸ்ட் எடு, ஹவுஸில் இருந்து அந்த ஜிமினா கூட சேர்ந்து எங்கேயாவது போகிறேன்னு கிளம்பிடாத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திட்டின பொசிஷன்லேயே நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஒர்க்குக்கு போனால் என்னை இப்படி கொண்டு வந்து நான் 4 சவுட்டுக்குள்ளே அடக்கிட்டுக்கிட்டா ஏன் ஹவுஸுக்கு வந்தீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கட்டவும் நம்ம ஜொங்குக்கு அப்படியே திரும்பிகிட்டே நோட் பண்ணால் அப்படியே அந்த காஃபி கப்பை வச்சுட்டு இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னை பாட்டு கோவத்தில் மறைக்கிறீங்க, நீங்கள் கோவத்தில் பாட்டு தான் நான் பயந்துடணுமா, நான் என் ஹவுஸில் இருப்பேனே, இந்த மாதிரி 4 சவுட்டுக்குள்ளே என்னை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு தான் என் ஹவுஸில் இருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன கோவமாக கேட்டேன். கிட்ட அப்படியே நம்ம ஜொங்கு க்ளோஸாக வந்து டேயோட லிப்பில் தான் திரும்பவும் கிஸ் பண்ணுறவர் இந்த மாதிரி கிஸ் பண்ணுறது போட்டுட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜொங்கு கூட ஐஸை நோட் பண்ணால் ஒர்க்கு இருக்குது, ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய ஃபைட் பண்ணிக்கலாம் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு இங்கிருந்து போனால் என்ன மாமா என்ன ஒரு வியாடாவே நம்மக்கிட்ட நண்டுக்கிறானுங்கிற மாதிரி ஷாக்லேயே டேயோட லிப்பை ஒரு மாதிரி ரப் பண்ணபடி நம்ம மாமனாடா நமக்கு கிஸ் பண்ணுதுங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நோட் பண்ணபடி அவரோட லிப்பை டச் பண்ணி வர பாட்டுக்கிறாரு. இப்போ கரெக்டாக அந்த ரூம்குள்ளே நம்ம ஜிமினா என்றாக்கி என்னடையாங்க ஒரே கிஸ் மலையாக இருந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி டேயா கலாய்க்கவும் என்னடா சொல்கிற, அதான் பாட்டனே ஃபுல்லாக உமாமே ஒரே உன்கிட்ட ஃப்ளிட்டியாக பேசின மாதிரி தெரியுது, கிஸ்லாம் பண்ண மாதிரி தெரியுது, அப்போ ரக்கட் பாய்க்கு கூட ரொமான்ஸ் இருக்கும்படிக்கு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் ரொமான்ஸ் பண்ணுற பிளேஸ்லலாம் ரொமான்டிக்காக நடந்துக்கிறாரே உன்னோட மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா சொல்கிறேன்னுங்கிற அதான் உன் மாமே வந்து உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுங்கிற மாரி லிப்லேயே கிஸ் பண்ணி எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. பின்ன என்ன, எனக்கு நைட் உன் மாமா கிட்ட க்ளோஸாக இருந்துக்கோ வரியா ஷாப்பிங் மால் போகலாம், அவன் கூட நான் எங்கேயும் வரக்கூடாதான் அப்படிங்கிற மாரிட்டு இந்த மாதிரி சொன்னான். அப்போ சரிடா வேறு யார் கூடயாவது ஃப்ரெண்ட் ஆகிக்கோ, என் ஃப்ரெண்ட்ஷிப்பை இட்டோட பிரேக்கப் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஏன் ஜிமி பின்ன என்னடா மாமன் சொன்னான் அவன் சொன்னான் இவன் சொன்னான்ட்டு வாடா ஷாப்பிங் மால் போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அங்கே இருந்து கூட்டிகிட்டு போவாரான். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனான். இப்போ நம்ம ஜொங்குக்குதான் கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளன்றாரு, அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் இருக்கிற அந்த கேர்ள் தான், அந்த கேர்ளோட நேம் லாரா கரெக்டாக நம்ம ஜொங்கு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு ஜொங்குக் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணுறியே உனக்கு நாளைக்கு ப்ராப்ளம் ஆகாட்டா, எனக்கு தேவையில்லாத ரிஸ்க்கான ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி நீ அந்த மோஃபியா டீமை மொட்டட்டையும்
மொத்த பர்சன்ஸையும் அரெஸ்ட்டும் பண்ண முடியாது, கில்லும் பண்ண முடியாது. நீ தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்குங்கிறத கண்டிப்பாக அவங்க எப்போவோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஜாக் உன்னை சும்மா விட மாட்டான். நீ ஏன் தேவையில்லாமல் ஜாக்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற? எல்லா போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நார்மல் ஒர்க்கை பண்ணலாம்ல. இங்கே பாரு லாரா, நான் இந்த பிளேஸில் என்னோடய ஒர்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லவ் பண்ணப்பட்டுட்டான் இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொடுத்த இப்போ ஒர்க் இங்கே இருக்கிற மொத்த ட்ரக்ஸையுமே மொத்தமாக அழிக்கிறது தான். அதுக்கு எல்லாத்துக்கும் ஹெட்டாக இருக்கிறது ஜாக். ஜாக் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டான். அப்புறம் அந்த பிளேஸில் யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஜாக்கை பனிஷ் பண்ணதை பார்த்து மற்ற பர்சன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். அதுக்கு தான் இந்த பிளானை நாங்கள் எஸ்கேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒன்றும் நாங்கள் உடனே ஜாக்கை போய் அட்டாக் பண்ணலையே. எங்களோட பிளான் 1 by 1 மூவ் ஆன் ஆகும், அவ்வளோதான். நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதாம். நான் ஒன்றும் தேவையில்லாமல் இப்போ எந்த ரிஸ்க்லேயும் மாட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கோக்கு இந்த மாதிரி பேசுனா லாராடாம். இன்னைக்கு நைட் 8 o'clock போல் நீ ஃப்ரீயாக இருந்தீன்னா நாம் 2 பேரும் ஏன் இந்த ஹோட்டலில் மீட் பண்ணக்கூடாது?